நடராஜர் தோற்றம் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? தாரகா வனத்தில் முனிவர்கள் தாங்க செய்கிற யாகங்களாலையும் கர்ம வினையாலும் தான் தங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நினச்சி சிவபெருமானை நிந்திக்கிறாங்க. இந்த முனிவர்களோட கர்வத்தை அடக்கி நல்வழிப்படுத்துறதுக்காக சிவபெருமான் பிச்சாண்டவர் வடிவில் வராரு. பார்த்த தாரகா வனத்து முனிவர்கள் சிவபெருமானை எதிர்த்து ஒரு பெரிய யாகத்தை நடத்தி அதுலேருந்து கொடிய விலங்குகளை கொண்டு வராங்க. இந்த யாகத்திலேருந்து வந்த புலியை சிவபெருமான் கொன்று அதோட தோலை ஆடையாக அணிஞ்சிக்கிறாரு. அந்த யானையை எதிர்த்து அதோட தோலையும் உரித்து மேலாடையாக போத்திக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்த நச்சு பாம்புகளை தனக்கு அணிகலன்களாக அணிஞ்சிக்கிறாரு. யாகத்திலேருந்து உருவான பூதங்களை தன்னோட காவலர்களாகவும் முயலகன்ற அசுரனை அடக்கி தன்னோட வழக்காலையும் மிதிச்சாரு. பிரகாசமான யாகத்தீய கையில் ஏந்தி கெடுதலான மந்திரங்களை திருவடி சிலம்புகளாக மாற்றிக்கிட்டாரு. தன்னை அழிக்க வந்த